ஹாய் எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி கொத்தரங்காய் காரக்குழம்பு ரெசிபி தான் பண்ண போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், கொஞ்சம் பூண்டு எடுத்து நல்லா தட்டி வச்சுருக்கேன், ஒரு 10லேருந்து 12 பல். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, 2 தக்காளி, கொஞ்சோண்டு புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா தேங்காவை நல்லா அரைச்சி பால் புழிஞ்சி 1 கப் எடுத்திருக்கேன். இப்போது வானல் வச்சாச்சு. நான் நல்லெண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க, புளி குழம்புல ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம், எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். தட்டி சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனையாகவே இருக்கும். பூண்டு போட்டதுக்கப்புறம் சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, 2 தக்காளி பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. புளி நான் நெல்லிக்காய் சைஸ் எடுத்து ஊற வச்சுருக்கேன். உங்களுக்கு புளிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காய் பால் சேர்த்து செஞ்சால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேங்காய் பால் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொத்தரங்காய் குழம்பு இந்த புளி குழம்பு நீங்கள் 2-3 நாள் இன்னும் கொஞ்சம் குழம்பு நல்லா ஊற டேஸ்ட்டும் நல்லாவே உங்களுக்கு கொடுக்கும். தயிர் சாப்பாட்டு கூட வச்சு சாப்பிட்லாம், அப்படியே சாப்பாடு வச்சு சாப்பிட்டாலும், காய் வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் தக்காளி வதங்கட்டும், தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரக்குழம்புக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ காய் ஒரு 10 நிமிஷம் தட்டு போட்டு மூடலாம், வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம இதில் குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூனு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் தான் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு கிண்டி விட்டுட்டு புளியை கரைச்சி அதில் ஊற்றிக்க போகிறோம். உங்களுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் தனி மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 ஸ்பூன் சேர்த்துட்டு 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் நான். இது நல்லா ஒரு கிண்டிட்டு நம்ம புளியை கரைச்சி சேர்த்துக்க போகிறோம். இந்த குழம்பு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பட்டனை, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள், ஓகேவா? இப்போ புளி சேர்த்துட்டு உங்களுக்கு தண்ணி திக்காக வேணுமா இல்லை தண்ணியாக வேணுமா குழம்பு பார்த்துட்டு நான் 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்குங்க. இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். கொதித்து குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு வரும் இல்லையா, அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் தேங்காய் பாலை சேர்த்துக்க போகிறோம். இது ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம், ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் அவ்வளோதான், நிறுத்திடலாம் அடுப்பை. ட்ரை